தக்காளி இல்லாம ஒரு சூப்பரான சட்னி இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துட்டு 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட மீடியம் சைஸ் 2 வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதாவது கோல்டன் கலர் ஆற அளவுக்கு வதங்க வேணாம். அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்குமே நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்ம ஒரு இடிச்சு வச்சிருக்க பூண்டு 10 பூண்டை உரிச்சு வச்சிருக்கோம். அதை லைட்டா தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு சேர்த்திருக்கேன். சட்னிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் தரும். கருப்பு எள்ளு இல்லைன்னா நீங்க வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இந்த எள்ளெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல காரமா வேணும்னா நார்மல் வீட்டில் இருக்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப இன்னொரு கடாயில எண்ணெய், கடுகு, 5 பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு நல்லா கலர் மாறணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க சட்னியை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிச்சிச்சுன்னா சட்னி